ஹாய் மக்களே, நேற்று இடித்து வச்ச மாவு இருந்துச்சா, அதை எடுத்து அதிரசத்துக்கு மாவு பிசைஞ்சு வைக்க போகிறேன். பாருங்கள் எப்படின்னு. வெல்லம் தேவையான அளவுக்கு எடுத்து நல்லா இடித்து பொடி பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு அடுப்பில் வைக்கணும். தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது. ஒரு அரை டம்ளர் இல்லை 1/4 டம்ளர் ஊற்றினாலுமே போதும். நல்லா சூடாகட்டும். மாவு பச்சரிசி மாவை இதில் போட போகிறோம். வெல்லம் கரையட்டும். அதுக்குள்ளே ஏலக்காய் தட்டி வச்சுக்கலாம். ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய் தட்டி வச்சுக்கலாம். ஏலக்காய் பவுட்ரு தட்டியாச்சு. இந்த மாவு கூட போட்டுக்கலாம். எள்ளு கொஞ்சம் போட்டுக்கலாம். 2 எள்ளும் கலந்து இருக்குது. வெள்ளை எள்ளும் கருப்பு எள்ளும் கலந்து இருக்குது. அதனால் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா பாவு பதத்துக்கு வரணும். பாவு பதத்துக்கு வந்த உடனே மாவில் ஊற்றி நல்லா பிசையணும். பிசைஞ்சு நல்லா ஒரு வெள்ளை துணி போட்டு மூடுக்கு நல்லா மூடி வச்சிடணும். தட்டம் வச்சா தண்ணி கோர்த்து உள்ளே வடியும். அதனால் வைக்கக்கூடாது. வெள்ளை துணி போட்டு மூடி வச்சிடணும். வச்சுட்டு மறுநாள் சுடலாம், இல்லைன்னா அதுக்கு மறுநாள் சுடலாம். ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள் விட்டு சுட்டால் அப்படியே மெதுன்னு இருக்கும். அதிரசம் சூப்பராக இருக்கும். நல்லா அந்த காலத்தில் எங்கள் அம்மா, அந்த காலம் என்ன என் காலத்தில் முறுக்கு, அதிரசம், அப்புறம் முந்திரி கொத்துன்னு ஒன்று சுடுவாங்க. பாசிப்பருப்பு, பொட்டுக்கடலை, அப்புறம் என்னென்னு அரிசியை வறுத்து போட்டு நல்லா திரித்து அதை மைதா மாவில் பாவு காய்ச்சி அதை ஊற்றி நல்லா கிளறி தேங்காய் திருவி போட்டு பாவு காய்ச்சி ஊற்றி கிண்டி
மைதா மாவில் மும்மூணாக எடுத்து முக்கி எங்கள் அம்மா போடுவாங்க. அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போல்லாம் யாருங்க திங்குதுங்க, செஞ்சாலும் திங்கவே மாட்டேங்குங்க பிள்ளைங்க. அதனால் செய்யறதில்ல. சரி அதிரசம் கொஞ்சம் போடலாம், தீபாவளியை ஒட்டி ஊருக்கு போனாலும் போக வேண்டியது வரும். அதனால் இப்போவே சுட்டு உங்களுக்கு சொல்லலாம், காமிக்கலாம் அப்படின்ட்டு சுடுறேன். சரிங்க, இதை கிளறும் போது பண்ணுறேங்க, பாருங்கள். நல்லா கம்பி பதத்துக்கு வரணுங்க. அந்த பிறகு லைட்டாக தண்ணியில் ஊற்றி ஒரு சொட்டு தண்ணி தண்ணியில் இதை ஊற்றணும். ஊற்றிட்டோம்னா சவுண்டாய் பதத்தில் வந்துருச்சு. அப்போ ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பார்த்தீங்களா, இந்த சவுண்டாய் பதத்தில் வந்துருச்சு. இதை போட்டு மாவில் ஊற்றி பிசையணும். நம்ம எவ்வளோக்குள்ளே பிசைஞ்சு வைக்கமோ அதுக்குள்ளே அது நல்லாயிருக்கும். தண்ணி பத்தாமல் போயிடுச்சு. பத்தலைன்னா கொஞ்சோளவு சுடுதண்ணி வச்சு அதில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தண்ணி சூடாயிடுச்சுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்கலாம். இல்லை நம்ம சுடுறப்போ ரொம்ப கல்லாட்டம் இருக்கும். அதனால் கொஞ்சம் இலக்கமாக இருந்தால் தான் சுடுறப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும் சுடுறது. நல்லா கிண்டியாச்சுங்க. சட்டியில் உள்ளது எல்லாம் நல்லா ஒன்று போல் வலிச்சு போட்டு கொஞ்சம் ஆறட்டுங்க.
ஆறின பிறகு நல்லா ஒரு வெள்ளை துணி போட்டு நல்லா மூடி வச்சிடணும். வச்சிட்டோம்னா அது காற்று போக போக நல்லா அது புளிப்புத்தன்மை கொடுக்கும். அப்போ தான் அந்த மாவு நம்ம சுடுறதுக்கு சாஃப்டாக இருக்கும். சரிங்களா? செஞ்சு செய்யுங்க. காலையில் நாளைக்கு இன்னும் நாளான்னைக்கு சுடுவாங்க பாருங்கள். இதே மாதிரி செய்யுங்க. தீபாவளிக்கெலாம் இதான் பலகாரம் எங்கள் வீட்டில் சின்ன வயசில் செய்கிறேன். இங்கே செய்யாது சாப்பிட்றதுக்கு ஆள் கிடையாது, இருந்தாலும் உங்களுக்காக சொல்லணும்னு நான் இன்னைக்கு செஞ்சுருக்கிறேன். செஞ்சு பாருங்கள். நான் நாளைக்கு சுட்டு காமிக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் மக்களே, வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். இப்போ தான் சாப்பிட போகிறேன். எங்கள் வீட்டில் இன்றைக்கி முட்டை குழம்பு முட்டை குழம்பு தான். அப்பளம் பிடிச்சேன். அப்பளம் எனக்கு பிடிக்காது. எங்கள் சாப்பாடு வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.